இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த டைம் பீரியட்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி அமைய போகுது. முக்கியமா துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் மன நிம்மதி இல்லாம அடைஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா இது கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு பெருசா பலன்கள் கிடைச்சிருக்காது. எதுக்குன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு உங்களுக்கு மாரக ஸ்தானாதிபதி 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி. சோ அவர் சுபஸ்தானத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும்போது பெருசா அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் வீட்டை விட்டுட்டு 10ஆம் வீடான தொழில் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. 3ஆம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. சோ 3, 4, இது 10, 11 கூட 3, 6, 10, 11 கூட மாரகா ஹவுசஸ் தான். பட் 10 பார்ஷியல் மார்க்கா ஹவுஸ் தான். சோ இப்போ இந்த குரு பகவான் தொழில் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தொழில்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ஏன்னா குரு பகவான் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. தொழில் வீட்டுல குரு பகவான் இருக்கும்போது தொழில்ல பெருசாக்கி விடுவாங்க. எப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஒர்க்குக்கான பலன்ன்றது உங்க ஒர்க்குக்கான ரெகக்னைசேஷன் இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிருது. சோ ப்ரமோட் ஆயிடுவீங்க. மேலதிகாரி இடத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆனா உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான கம்பெனி கிடைச்சிருக்காது. சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒரு 10 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ தொழிலுக்கு ரிலேட்டடான சர்க்கிள் இங்க வளருது. சோ ஒண்ணு சின்ன இருக்கிற இடத்திலேயே ப்ரமோஷன் கிடைப்பது, இல்ல சின்ன இடத்தை விட்டுட்டு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு தொழில் வீட்டுல குரு இருக்கிறதுனால உங்க தொழில் சார்பாக ஒரு சில பெரிய ஆளுங்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பினான்ஸ் செக்டார்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க உங்க செக்டார்லயே பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய பர்சன்ஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம பார்ப்போமா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த டைம் பீரியட்ல நீங்க அவங்களை பாக்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இப்ப தொழில் வீட்டில் இருந்து குரு பகவானோட பார்வை எங்க விழுது? 2ஆம் வீட்டு மேல விழுது. 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸ் அன்றது நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே குடும்பத்து மேல பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். குடும்பம் அமையறதுக்கு, புதுசா ஒரு குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு ஒரு 20 to 30% சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்க மூலமா தான் ஃபேமிலியில வந்து உங்க மூலமா தான் நிறைய பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா தொழில் வீட்டிலிருந்து குரு வந்து ஃபேமிலி வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. சோ குடும்பத்துக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க நிறைய ப்ரொவைட் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு, அது மூலமா குடும்பத்துல உங்க மேல ஒரு கௌரவம்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஸ்பீச்சுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட், வெல்த் கெய்னிங்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 10ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் எங்க பார்வை வச்சிருக்காருன்னா டைரக்டா வந்து 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு 7ஆம் பார்வையால. 7ஆம் பார்வைன்றது மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பார்வை. எதுக்குன்னா 7ஆம் பார்வைக்கு இருக்கிற முக்கியத்துவம்னா அது டைரக்டா பாக்குற பார்வை. சோ மன நிம்மதி அமைய போகுது. முக்கியமா துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் மன நிம்மதி இல்லாம அணைஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து சூப்பரா உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். முதல்ல ஒரு மென்டலி ஒரு ஸ்டேபிலிட்டின்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே தொழில் வீட்டிலிருந்து 4ஆம் வீடை பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் வேற என்ன கொடுப்பாருன்னா வண்டி வாகனம் சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா இந்த வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே சொத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் 4ஆம் இடம். சொத்து வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா வீடு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராம மதர் ஹெல்த் வந்து நல்லா இருப்பதுக்கான டைம் பீரியட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 10ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான். 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து என்னன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்து மேல குரு பகவான் பார்வை வைக்கும் போது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனா அது சுப கடனா தான் ஆகும். எதுக்குன்னா தொழில் வீட்டுல வந்து குரு போகும்போது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ஃபார் சப்போஸ் இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து பிசினஸ் வச்சிருக்கீங்க, கடை வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து ஒரு 2-3 கடை வந்து ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு இஷ்யூன்றது உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா. இப்ப ஃபார் சப்போஸ் உங்க கடைக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருந்து யாரோ வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10-15 உங்களுக்கு வந்து ஒரு 100 கஸ்டமர் வந்து அந்த இடத்துல இருந்து தான் வருவாங்க. சோ எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்குதுங்க இந்த கடை, ஆனா உங்க கடையில தான் நாங்க வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஏரியால நம்ம கடை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் என்ற ஒரு தாட் நமக்கு வரும். சோ அப்போ நம்ம கடன் வாங்கிதானே ஆகணும். சோ ஒரு கடை 2-3 கடை ஆக போகுதுன்னா சும்மா நமக்கு நெட் கேஷ் எல்லாம் கொட்டிடுது இல்லையா. சோ அந்த மாதிரி சுப கடனே வந்தாலும் வந்து உங்க தொழில் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சுப கடனா தான் நடக்கும், தவிர்த்து அது கெட்ட கடனா இருக்காது. அப்படியே 6ஆம் இடத்துல வந்து இந்த 6ஆம் இடத்து மேல குரு பகவானோட பார்வை வைக்கும் போது எதிரிகளோட தொல்லைன்றது இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க தொழில்ல நல்லா வளர்றீங்க, நிறைய கடை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, நல்ல பண வருமானமும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பொறாமை வரதா செய்யும். சோ ஒரு சின்னதா பொறாமை இஷ்யூஸ்ன்றது இருக்கும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்லன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஹெல்த் வைஸ் வந்து சின்னதா ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும், பெரிய அளவுல எதுவுமே பாதிப்பு இருக்காது. சோ துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது உங்களுக்கான பலன். இப்போ வேற என்ன பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தொழில் வீட்டுல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. சோ தொழில்ல வந்து இங்க இன்னும் நீங்க நல்லா வளர்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா ஒரு சில கடவுள் இதன் வழிபாடுன்றது உங்களுக்கு தேவைப்படும். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா தத்தாத்திரேயருக்கு தத்தாத்திரேய ஸ்தோத்திரம் படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். சோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.